தமிழ்நாடு மற்றும் புதுவையில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாணவ மாணவிகளின் உயர்கல்வி சிறப்பாக அமைய வேண்டும் என்ற தனது விருப்பத்தையும் அவர் வெளியிட்டுள்ளார். தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் அதனை நினைத்து கவலையடையக்கூடாது என்றும், அடுத்த மாதம் நடைபெறவுள்ள துணைத் தேர்வுகளில் பங்கேற்று வெற்றி பெற்று உயர்கல்வி பயணத்தை தொடங்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கும் போலந்து நாட்டைச் சேர்ந்த இவாலினா மேத்ரோ என்பவருக்கும் இரு வீட்டார் ஒப்புதல் படி தமிழ் கலாச்சார முறைப்படி திருமணம் நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் ரமேஷின் உறவினர்களும் ஊர் மக்களும் திரளாக கலந்து கொண்டனர். எனினும் பெண்ணின் பெற்றோரால் திருமணத்துக்கு வர இயலவில்லை. புதுக்கோட்டையில் தவறுதலாக நீட் தேர்வு நடுவத்துக்கு சென்றுவிட்ட மாணவியை இருசக்கர ஊர்தியில் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சரியான தேர்வு நடுவத்துக்கு காவல்துறையினர் உரிய நேரத்தில் அழைத்துச் சென்று தேர்வு எழுத வைத்தனர். இதனால் நெகிழ்ச்சியடைந்த மாணவியின் பெற்றோர் தக்க நேரத்தில் உதவிய காவல் உதவி ஆய்வாளர் தங்கவேலு, காவலர் சத்யா ஆகியோருக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். விருதுநகரில் கடந்த ஆண்டு நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த முதல்நிலை காவலர் கார்த்திகேயனின் குடும்பத்தினருக்கு 4724 காவலர்கள் இணைந்து 25,16,000 ரூபாயை உதவித்தொகையாக திரட்டினர். இதற்கான காசோலையை உயிரிழந்த கார்த்திகேயனின் குடும்பத்தாரிடம் சக காவலர்கள் வழங்கினர். இதேபோல் சீர்காழியில் பணியின் போது உயிரிழந்த காவலர் ஆனந்தன் என்பவரது குடும்பத்தினருக்கு சக காவலர்கள் இணைந்து 24,49,000 ரூபாயை நிதி உதவியாக வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியின் சாலையோர மரங்களில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்களில் மே மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் மே மலர்களை கண்டுகளித்து செல்வதுடன் தங்களது கைபேசிகளில் படம் பிடித்து நண்பர்களுக்கு பகிர்ந்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே முதுமலை புலிகள் காப்பக நிலாக்கோட்டை வனச்சரகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வனப்பகுதிகளால் மக்கள் அடையும் நன்மைகளை விளக்கி விடியல் கிராமக்குழு சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. தாரை தப்பட்டை முழங்க நடனமாடியபடி பொதுமக்களுக்கு கலைஞர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கோவில் திருவிழாவையொட்டி மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. களத்தில் இளைஞர்கள் தீரத்துடன் இறங்கி காளைகளை அடக்க முயன்றனர். அப்போது எதிர்பாராத வகையில் வடம் அருந்து மேடையில் அமர்ந்திருந்தவர்களை மாடு முட்டி தள்ளியது. இதில் 3 பேர் காயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து புதிதாக வடக்கயிறு கொண்டு வரப்பட்டு போட்டி நடத்தப்பட்டது. இஸ்லாமிய பெண்களிடையே பொருளாதார நெருக்கடி, குழந்தையின்மை பிரச்சனை போன்ற மனக்குறையை போக்கும் வகையில் கூடலூரில் மகளிர் பார்வை நாள் என்ற தலைப்பில் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகம், கேரளம் மற்றும் கர்நாடக மாநிலங்களிலிருந்து 50,000 பெண்கள் வருகை தந்தனர். இவர்கள் அனைவருக்கும் பிரியாணி உணவு வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தாப்பேட்டையில் உள்ள வட்டார கல்வி அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களின் பதிவேடுகள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள திப்பனூர் ஏரியில் தட்ப வெப்பநிலை மாற்றம் காரணமாக மீன்கள் செத்து மிதக்கின்றன. இதற்கு முன்பு இந்த அளவுக்கு வெயில் சுட்டெரித்ததில்லை என்று கூறிய அப்பகுதி மக்கள் வெப்ப தாக்கத்தின் காரணமாக மீன்கள் செத்து மிதப்பதாக கூறினர்.